பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுவதாக. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, எப்படி சமுத்திரம் அந்த தண்ணீர் நிரம்பி இருக்கும்போது அதற்குரிய அபரிதமான மீன்கள் உள்ளே அழகாக அதோடைய ஜீவனை பாதுகாத்து கொள்ளுகிறது. அது மாதிரி தான் இந்த பூமியில் வாழ்வதற்காக ஆதிகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கினான்னு சொல்லி பார்க்கிறோம். நாம் மண்ணென்று நினைவு குறிக்கிறார் என்று சொல்லி ஏசையில் பார்க்கிறோம். அதுதான் பஸ் லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, பூமி மேல் அக்கினியை போட வந்தேன், அதை இப்பொழுது பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த பூமி என்பது எப்படியாப்பட்ட நிலைமை? இந்த பூமியில் கர்த்தருடைய மகிமை வரும்போது எப்படி சமுத்திரத்தில் பலவிதமான மீன்கள் அதோடைய சைஸுக்கு தகுந்த போல் விதவிதமாக இருக்கிறது. எப்படியோ சில வகையான மீன்கள் ரொம்ப வருஷம் இருந்தாலும் அது சைஸ் மாறாது, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் சில மீன்கள் பிறக்கும்போதே அதோடைய சைஸ் பெருசாக இருக்கும். அது மாதிரி பூமி கர்த்தருடைய மகிமை ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து வரும்போது அவர்களுக்கு தேவ கிருபை எப்படி கொடுக்கப்படுகிறதோ அதுக்கு உண்டான ஆசுதல் நிரம்புவார்கள். அதுவும் பாருங்கள், பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கிறது. ஏஐ என்று சொல்லுகிற அந்த அநேக விஷயங்கள் இன்றைக்கி அதை வைத்தே இஸ்ரேல் தேசம் ஈரானில் இருக்கிற அந்த கம்பெனியுடைய வீடு பகுதி, அவங்க வீட்டுக்கு யார் யார் போகிறாங்க வராங்க, செக்யூரிட்டி யார் யார், அவங்க எந்த காரில் போகிறாங்க, எந்த பைக்கில் போகிறாங்க, எந்தெந்த வேலை போகிறாங்க, நுணுக்கமாக பார்த்துருக்குறாங்க. அது எப்படி அவங்க வச்சுருக்கிற ஈரான் நாட்டுடைய கேமரா மூலமாகவே, சிசிடிவி கேமரா மூலமாக வச்சு இவங்க ஆராய்ஞ்சு 1000 கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருக்கிற அந்த ஏவுகணை அனுப்பி வச்சு அழகாக அந்த இடத்துல ஷூட் பண்ணி ஒரு குண்டு போட்டு இருக்கிற அடையாளமே தெரியாதபடிக்கு முடிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது மனசெல்லாம் வலிக்குது, வேதனையாகுது. ஏன்னா அவர்களுக்காகவும் ஏசாமி ரத்தம் சிந்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கி தன்னுடைய பேரும் புகழும் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இனத்திற்காக பிரயாசப்பட்ட எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இப்படி தான் போயிருக்கிறது. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில் கர்த்தருடைய அன்பு பிரசனம் உங்களுக்காக எனக்காக ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான். அவருடைய அன்பு பிரசனத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் நம்மேல் கொடுப்பதற்காக தான். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பூமி அவனுடைய அன்புக்காக நியமிக்கப்பட்டது. அதனால் எத்தனையோ படைப்புகள் இருந்தாலும் அவர் சாயலாக படைக்கப்பட்டது பூமி தான். இயேசுவின் நாமத்தினால அவருடைய அன்பு பிரசனம் கூட இருந்து உதவியாக இருக்கும்படியாக பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்ற வார்த்தை பிரகாரமாய் நாங்கள் உமக்காக உண்மையாக உத்தமாக அப்பா எப்போதும் திகழும் ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா என்று மன்றாடுவோம். யாருக்கோ வாழ்ந்துட்டோம், ஏசப்பாக்காக வாழ்வோம். அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலம் பிள்ளைகள் ஆஸ்வதிப்புக்காய் ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.